வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு திமுக அரசாங்கம் தலைமையில் நடத்திய அந்த எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த கூட்டத்தை தாவேகா புறக்கணித்தது அப்படின்னு பார்க்கிறோம். விஜய் அவர்கள் தலைமையில் உள்ள தாவேகா புறக்கணித்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக தாவேகாவிற்கு அழைப்பு விடுத்தது. திமுக தாவேகாவிற்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றிக் கழகம், விஜயனுடைய கட்சிக்கு அழைப்பு விடுத்தது. இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக. ஆனால் அந்த அழைப்பினை தாவேகா புறக்கணித்தது அப்படின்னு பார்க்கிறோம். அது புறக்கணித்து ஒரு அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டோம். இன்று கூடக்கூடிய இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடைபெறுகிறது. இது அரசியல் கூட்டம் போல் இருக்கிறது. இது அரசியலுடைய கூட்டம் அல்ல. இது திமுகவினுடைய அரசியல் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அரசாங்க கூட்டம் அல்ல. அரசு சார்ந்த கூட்டமாக இருந்தால் நாங்கள் கலந்திருப்போம். ஆனால் இது கட்சி சார்பில் அழைக்கப்பட்ட கூட்டம். அதனால் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய அரசியல் எதிரியாகிய திமுக கூட்டிய இந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏற்கனவே விஜய் அவர்கள் மிக வலுவாக சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த திமுக விடுத்த அந்த அழைப்பை தாவேகா நிராகரித்தது அப்படின்னு பார்க்கிறோம்.